This is the future. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண வரோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் எமர்ஜென்சி லைட் இல்லைனா மினி எமர்ஜென்சி லைட் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கையிலேயே சின்னதாக பாக்கெட்டில் வச்சு எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட் எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் எப்படி இந்த எமர்ஜென்சி லைட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் தேவைப்படுது. அப்புறம் இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து எல்லா இதையும் அசம்பிள் பண்ணி வைக்க போகிறோம். எல்இடியை, லைட்டு, பேட்ரி எல்லாமே இது உள்ள தான் அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 ரீசார்ஜபிள் பேட்ரி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த 2 பேட்ரி நம்ம வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணோம், 2 பேட்ரியை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்பு எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம வந்து 3 ஸ்ட்ரிப்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம். பாருங்கள், கரெக்டாக 3 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுப்போம். 3 ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, அடுத்து நம்மளுக்கு வந்து அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக 12 வோல்ட் டிசி ஃபீமேல் சாக்கெட் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது சார்ஜ் ஏறுதா இல்லையா தெரியறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் எல்இடி ஒன்று எடுத்திருக்கேன். 150 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று, அப்புறம் வந்து 4007 டயோட் ஒன்று எடுத்திருக்கேன். மூணுமே நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு இண்டிகேட் பண்ணுறது யூஸ் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த லைட் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பாக்ஸில் ஒட்டி வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த லைட் ஓட்டுறதுக்கு நம்ம வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறோம். இந்த டேப் வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த லைட்டை அந்த பாக்ஸில் ஒட்ட போகிறோம். நீங்கள் எதை வேணால் வச்சு ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. வந்து இது கொஞ்சம் லைட்டில் ஹீட் ஏறும், க்ளூகன்லாம் ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டு பிச்சுக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணி ஓட்டுறேன், டபுள் சைட் டேப்பை. நம்ம வந்து ஃபெவிக்விக் அந்தமாரி இன்ஸ்டன்ட் க்ளூ கூட யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டலாம். இந்தமாரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸில் நம்ம வந்து எல்இடியை ஒட்டுவோம். லைனாக இதுமாரி வச்சு நம்ம வந்து எல்இடியை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த டபுள் சைட் டேப்புக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து பிச்சிடலாம். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை பிச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துடலாம். அதில் பாக்ஸில் வச்சு இனிமேல் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற 2த்தையும் நம்ம வந்து ஒட்டணும். அதேமாரி டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிடலாம். அப்புறம் இதுமாரி வச்சு கரெக்டாக வச்சு மேலே 2 சுவிட்சு, ஒரு லைட் வைக்கிற மாதிரி சுவிட்சு, லைட் வைக்கிற மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து இதுமாரி எல்இடியை ஒட்டி வச்சிடலாம். வேறு ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த எல்இடி லெக் எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி லெட்டு ஏற்றி வைக்கலாம். நான் வந்து ஒரு பக்கம் மைனஸ் எடுக்கிறேன், ஒரு பக்கம் ப்ளஸ் மட்டும்தான் சால்ட்ரிங் பண்ணுறேன். அந்த பக்கம் ப்ளஸ் எடுத்துருக்கோம், இந்த பக்கம் வந்து நான் வந்து மைனஸ் எடுக்கிறேன். எதுக்கு அந்தமாரி பண்ணுறேன்னா, 2 ஒரே பக்கம் கொடுத்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்தமாரி பண்ணுறேன். இப்போ நம்ம எல்இடி லைட்டில் இருக்க அந்த லெக்கை கட் பண்ணி நம்ம வந்து இந்தமாரி பெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டாப்லர் பின் மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து சால்ட்ரிங் வயரை யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த லெக்கு கம்பி வச்சு நம்ம வந்து அழகாக சால்ட்ரிங் பண்ணி எடுக்கலாம். அதனால தான் இந்தமாரி நம்ம வந்து எல்இடி லைட்டோட கம்பி எடுத்து இந்தமாரி கரெக்டாக எல்லா பாசிட்டிவும் நம்ம வந்து பேரலாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டோம். அதேமாரி நம்ம வந்து அடுத்த நெகட்டிவ் சைடையும் இதேமாரியே சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நெகட்டிவையும் பாசிட்டிவும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் அயனை வச்சு அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் 2 சைடையும் ஹோல்ஸ் போட்டுப்போம். எதுக்குன்னா, நம்ம வந்து வயரை எடுத்துன்னு வரதுக்காக மேலே இதுமாரி 2 சைடையும் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து வயருக்காக எடுத்துடலாம். அதேமாரியே அந்த பாக்ஸில் கொஞ்சம் மேலேயும் ஹோல்ஸ் போடணும்.
பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவை ரெட்டும் நெகட்டிவ்க்கு பிளாக்கும் கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். நம்ம வந்து வயரை உள்பக்கமாக எடுத்துப்போம். பாருங்க உள்ளே எடுத்தாச்சு வயரை. ரெட்டையும் நம்ம வந்து 2 வயரையும் நம்ம வந்து உள்ளே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு அந்த ப்ளூ கலர் எல்இடி வைக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கோம் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி. அந்த இடத்துல எல்இடி கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சுவிட்சுக்கான இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சுவிட்சை அதில் செட் பண்ணிடலாம். சுவிட்சு கரெக்டாக இறங்கி செட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். கரெக்டாக சுவிட்சை மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எல்இடிலேருந்து வர பாசிட்டிவோட ரெட் கலர் வயரை கட் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துடலாம். டைரெக்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். டைரெக்டாக சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு வயரை அதே சுவிட்சிலேருந்து எடுத்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இன்னொரு வயரையும் நம்ம வந்து அந்த சுவிட்சிலேருந்தே சால்ட்ரிங் பண்ணி பாசிட்டிவ்க்கு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரி நம்ம வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2 பேட்டரியும் ஒன்றா ஒட்டி வச்சிடலாம். 2 பேட்டரி நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம். அது மேலே இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றுறோம். பேட்டரி விட்டு வராமல் இருக்கிறதுக்காக 2 சைடும் இன்சுலேஷன் போட்டு சுற்றி வச்சிடறோம். சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரியை சீரியஸாக கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் நம்ம வந்து ஒரு காப்பர் கம்பி வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மேலேயும் நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிடுறோம். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து அந்த எல்இடிலேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து டைரெக்டாக இந்த பேட்டரியில் கொடுத்துடலாம். பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அதேமாரி நெகட்டிவையும் நம்ம பேட்டரியிலே சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து லைட் இப்போ சுவிட்ச் போட்டோன்னே எரிய ஆரம்பிக்கும். லைட் எரியுது. இப்போ நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதில் 12 வோல்ட் அடாப்டர் அந்த இண்டிகேட்டர் லைட் எல்லாத்தையும் செட் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் லைட்டை வச்சு க்ளூ போட்டு செட் பண்ணிடலாம். மேலே லைட்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூ போட்டு செட் பண்ணிட்டோம். நம்ம அந்த லெக்கை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ நீட்டு தேவையில்ல, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 12 வோல்ட் அடாப்டரை நம்ம வந்து அந்த பாக்ஸில் செட் பண்ணோம். நம்ம 12 வோல்ட் ஃபீமேல் சாக்கெட்டை நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேயே ஒரு கட்டிங் வருது. அந்த கட்டிங் கரெக்டாக தான் அந்த சாக்கெட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதே இடத்துல நம்ம வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 150 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து நம்ம வந்து எல்இடியோட நெகட்டிவ்க்கும் 12 வோல்ட் அடாப்டரோட சாக்கெட்டோட நெகட்டிவ்க்கும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெகட்டிவ்க்கு சால்ட்ரிங் பண்ணியாச்சு எல்இடியோட. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட்டோட ஃபீமேல் சாக்கெட்லேயே நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். சிம்பிளான சர்க்யூட் தான் இது, உங்களுக்கு பார்த்தாலே இது புரியும். அப்புறம் நம்ம வந்து நெகட்டிவ் எல்இடி நெகட்டிவையும் 12 வோல்ட் சாக்கெட்டோட நெகட்டிவும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு ரெசிஸ்டர் நடுவில் வச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 12 வோல்ட் சாக்கெட்லேருந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம வந்து 2 வயரை யூஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாருங்க, பாசிட்டிவில் வந்து ரெட் கலரும் நெகட்டிவில் வந்து பிளாக் கலரும் சால்ட்ரிங் பண்ணுறோம். அந்த 2 வயரையும் நம்ம வந்து
டைரெக்டாக இப்போதைக்கு பேட்டரியில் வைக்கிறோம். அந்த பேட்டரியில் பாசிட்டிவ் வைக்கக்கூடாது டைரெக்டாக. நம்ம அது நடுவில் வந்து அந்த 4007 ரெசிஸ்டர் டயோடை நம்ம வந்து அதில் வைக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா அதில் இப்போதைக்கு சால்ட்ரிங் பண்ணி வைக்கிறோம் பாசிட்டிவை. நெகட்டிவ் வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து பேட்டரியில் கொடுத்துடலாம் சாக்கெட்லேருந்து வர. பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ நம்ம டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து அடுத்ததாக இது காட்டுறேன் உங்களுக்கு, எங்கே 4007 டயோடு எங்கே மாட்டணும்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அந்த எல்இடி பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து டைரெக்டாக அந்த சாக்கெட்டில் பாசிட்டிவில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். ஒரு எல்இடி பாசிட்டிவில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அந்த லெக் எடுத்து நம்ம வந்து டைரெக்டாக 12 வோல்ட்டு அந்த ஃபீமேல் சாக்கெட்டில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம் பாசிட்டிவில். இப்போ நான் வந்து பேட்டரி டைரெக்டாக கொடுத்ததுனால நம்மளுக்கு அங்கே லைட் எரியுது, ப்ளூ கலர் எல்இடி லைட் எரிஞ்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியிலேருந்து இருக்க 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வர ஃபீமேல் சாக்கெட்லேருந்து வர இந்த பாசிட்டிவாக கட்டிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல 4007 அந்த டயோடை சால்ட்ரிங் பண்ணிடும். அது எப்படின்னா அந்த டயோடில் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். அந்த கோடு வந்து நம்ம வந்து பேட்டரிக்கு நேராக வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணோம். பாருங்க, அந்த கோடு நம்ம வந்து பேட்டரிக்கு நேராக இருக்கணும். கோடு இல்லாத சைடில் இருந்தால் நம்ம வந்து அந்த வயரை சால்ட்ரிங் பண்ணோம். பாசிட்டிவ் இன்புட் பாசிட்டிவாக சால்ட்ரிங் பண்ணோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அந்த கம்பியை மடக்கி விட்டு நம்ம வந்து இந்த இது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஏரியல அந்த டயோடு சால்ட்ரிங் பண்ணோன்னே நம்மளுக்கு அங்கே ப்ளூ கலர் இண்டிகேட்டர் ஏரியல. அது நம்மளுக்கு வந்து சார்ஜ் போட்டால் மட்டும்தான் அந்த இண்டிகேட்டர் எரியும். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து பேட்டரி உள்ளே வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். பேட்டரியை வச்சு நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டரியை உள்ளே ஒட்டிடும். ஒட்டியாச்சு. பக்காவாக நம்ம வந்து கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கம்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். பாக்ஸு மூடி எடுத்து நம்ம வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடும். கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து லைட் ஏறிதா சார்ஜ் ஏறுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை போட்டோன்னே நம்மளுக்கு அங்கே லைட் எரியுது. இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டோன்னே நம்மளுக்கு அங்கே ப்ளூ கலர் இண்டிகேட்டர் எரியணும். பாருங்கள், சார்ஜ் போட்டு சுவிட்ச் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து இங்கே எரியுது லைட்டு. ப்ளூ கலரும் எரியுது, நம்மளுக்கு ஒயிட் எரியுது. பாருங்க, இப்போ நம்ம ஒரு சார்ஜர் கட்டிட்டுனா அங்கே எரியாது. நம்மளுக்கு எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போவோம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.